தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு மருமகள் வந்து மாமனாரிடம் வந்து பராமரிப்பு தொகையை கேட்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய டிவோர்ஸ் வழக்கு நடக்கும்போதோ இல்லை மெயின்டெனன்ஸ் வழக்கு நடக்கும்போதோ ஸோ அதில் வந்து பராமரிப்பு தொகை வேணும்னு சொல்லி ஜென்ரலாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டிவோர்ஸ் வழக்கு போடும்போது இந்த பெட்டிஷன் வந்து போடுவாங்க. அதே மாதிரி வந்து ஜென்ரலாகவே மெயின்டெனன்ஸ் வழக்கு வேணும், டிவோர்ஸ் வழக்கு இல்லாமல் கூட சிஆர்பிசி 125ல நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த வழக்கில் நீங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் தொகை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலாம். ஆனால் வந்து ஒருவேளை வந்து ஹஸ்பண்ட் வந்து இல்லை, அப்போ வந்து நீங்கள் மாமனார் கிட்ட வந்து நீங்கள் கேட்க முடியுமா? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக பார்க்கலாம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இதே மாதிரி ஒரு வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்கில் வந்து என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது, கோர்ட்டோட அப்சர்வேஷனை என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம். ஒரு பெண்மணி வந்து முஸ்லீம், அவங்க வந்து ஒரு வழக்கு, அதாவது திருமணமாகி கிட்டத்தட்ட அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்களுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் இறந்த காரணத்தினால அவங்களுக்கு போதுமான பராமரிப்பு தொகை வந்து இல்லை. அந்த ஹஸ்பண்டோட ஃபாதர், ஸோ இவங்களுக்கு வந்து ஃபாதர் இன்லா, அவர் வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்லீஸ்ட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க வந்து மறுக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால அவங்களுக்கு மன உளைச்சல் ஆகி ஸோ அவங்க மாமனாரிடமிருந்து பராமரிப்பு தொகை வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்காக பேசுகிறாங்க. ஸோ அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டில் அவங்களுக்கு கரெக்டான ஒரு கைட்லைன்ஸோ இல்லை அவங்க வந்து ஒரு பராமரிப்பு தொகையை தருறதுக்கான முடிவு வந்து சரியான முடிவு எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ரெசல்யூஷனுக்காக நம்ம கோர்ட்டுக்கு அணுகலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ சிஆர்பிசி 125 செக்ஷனில் ஜென்ரலாக வந்து இந்த பர்டிகுலர் சிஆர்பிசி 125 செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான மெயின்டெனன்ஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் அண்டர் சிஆர்பிசி. ஸோ இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா 4 வித சப்செக்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சப்செக்ஷனும் ஒவ்வொரு விதமான பர்சன் கிட்ட நம்ம மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மைனர் சைல்டு வந்து ஃபாதர்கிட்ட கேட்கலாம், ஏஜ்டு பேரண்ட்ஸ் அவங்களுடைய பசங்க கிட்ட கேட்கலாம், ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான சினாரியோ இருக்கும்போது மாமனார்கிட்ட வந்து ஒரு மருமகள் கேட்கலாம்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து கிடையாது. பட் அவங்க ஜென்ரலாகவே ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட தனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை, ஹஸ்பண்ட் இப்போ இறந்ததுனால இந்த பர்டிகுலர் மெயின்டெனன்ஸ் தொகையை வந்து அந்த ஃபாதருங்களை தரணுன்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஃபேமிலி கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறாங்க. அங்கே இருக்க ஜுரிடிக்ஷன் லிமிட்டில், இவங்க ஜுரிடிக்ஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸும் வந்து அந்த கோர்ட்டும் வந்து இந்த கேஸை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்ட்டோட விசாரணையில் 2 நபருமே வந்து ஜென்ரலாக விசாரிப்பாங்க. அப்போது அந்த விசாரணையின் போது அந்த ஃபாதர் இன்லா வந்து மறுப்பு தெரிவிக்கிறார். தனக்கு வந்து நான் வந்து எதற்காக வந்து பணத்தை வந்து கொடுக்கணும் மெயின்டெனன்ஸ் தொகை, ஏன்னா பிகாஸ் அவங்களுடைய சன்னோட இழப்பே அவங்களுக்கு வந்து ஒரு தாங்க முடியாத இழப்பு தான். அதே சமயத்தில் இந்த ஒய்ஃபுக்கு வந்து பொறுப்பான நபர் வந்து அந்த பர்டிகுலர் சன், அவரே வந்து இல்லைன்னு சொல்லும்போது எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் வந்து அது எதற்காக வந்து பே பண்ணணுன்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க. இது வந்து அவங்க சைடு அட்வொகேட் வந்து இதற்கான விஷயங்களை வந்து குறிப்பிடுறாங்க. இதையடுத்து அந்த பெண்மணி வந்து அவங்க சைடு அட்வொகேட் ஸோ ஷார்ப்பாக வந்து தனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தொகை வேண்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, அந்த 3 பசங்களுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வாதத்தோட முடிவில் அந்த பர்டிகுலர் ஜுரிடிக்ஷன் கோர்ட் அந்த பெண்மணிக்கு வந்து 20,000 ரூபாய் மாதம் தரணும், அந்த மீதி இருக்க 3 பசங்களுக்கும் ஈச் பர்சனுக்கு வந்து 5,000 rupees பே பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாமனாருடைய அட்வொகேட்
இந்த வழக்கை ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ ஹைகோர்ட் மறுபடியும் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து கொஷின் என்னென்னா, இந்த மாதிரி வந்து சட்டத்தில் இடம் இருக்கா? ஒரு பெண்மணி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் வந்து மாமனாரிடம் கேட்க முடியுமா அப்படின்றத வந்து ஒரு கொஷின் முன்வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோரிக்கையை ஏற்கிறதுக்கு அதாவது இந்த அமௌண்ட்டை வந்து அந்த மாமனார் கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்ற கொஷின். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரீவியஸ் தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் இந்த ரிவிஷன் பெட்டிஷனை வந்து ரைஸ் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு வராங்க. அப்போ ஹைகோர்ட் வந்து இதை வேலிடேட் பண்ணுறாங்க. திரும்பவும் வந்து அதற்கு என்னென்னலாம் விட்னஸ் அண்ட் தென் வந்து பார்ட்டி வந்துருந்தாங்களோ எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. அண்ட் தென் வந்து அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் சிஆர்பிசி செக்ஷனில் ஒரு ஒய்ஃப் அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் மாமனாருக்கு வந்து அந்த தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் தீர்ப்புக்கு அப்புறமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, மாமனார் வந்து எதற்காக வந்து அந்த மெயின்டெனன்ஸ் தொகையை வந்து அந்த பெண்மணிக்கு தரணும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார். இப்போ நீங்கள் இந்த கேஸில் வந்து 2 விஷயமாக பார்க்கணும். மெயின்டெனன்ஸ் தொகைக்கான வழக்கு தான் இது. ஆனால் இதற்கு சொத்து வழக்குக்கான கேஸு இது கிடையாது. பிகாஸ் வந்து அந்த ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. ஒருவேளை அவர் பேரில் ஏதோ சொத்து இருக்குது, லீகல் ஐஎஸ்ஐ இவங்க வராங்க. அதுக்கு வந்து நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதற்கான பர்டிகுலர் மேட்டர்ஸுக்கான இன்வால்மெண்ட் என்னென்னலாம் வந்து லாவில் வந்து அவங்க கைடன்ஸ் எடுக்கணுமோ அண்ட் தென் வந்து அதற்கான கேஸை ஃபைல் பண்ணணுமோ எல்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு உரிமை வந்து அவங்களுக்கு. பிகாஸ் வந்து அவங்க அந்த பர்டிகுலர் இறந்து போன அவங்களுடைய கணவருக்கு லீகல் ஐஎஸ்ஸாக வராங்க. பட் இங்கே வந்து கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாமனார்கிட்ட இவங்க மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க அண்டர் 125 சிஆர்பிசியில். ஸோ அந்த பர்டிகுலர் மேட்டருக்கு அந்த பர்சன் எலிஜிபிள் இல்லைன்றது தான் இந்த பர்டிகுலர் கேஸோட தன்மை. ஸோ இப்போ நீங்கள் நம்ம டாப்பிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மருமகள் வந்து மாமனார்கிட்ட வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்கலாம், மாமனார்கிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்க முடியாது. இது வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்கீங்க, அதற்கான ஆன்சர். ஒருவேளை வந்து லீகலைஸாக நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக லீகலைஸ்க்கு உள்ள அனைத்து சட்டங்களும் வந்து இவங்களுக்கு வந்து பொருந்தும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் பேரில் ஏதோ ஒரு சொத்து இருக்குது, அவங்க அந்த ஹஸ்பண்ட் இறக்குறாரு. அப்போ இறந்து போன அந்த நபருடைய சொத்துக்களை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க. இப்போ பை லீகல் ஐஎஸ்ஸாக நீங்கள் அந்த சொத்துக்களுக்கு டிமாண்ட் பண்ணுறதுக்கு இந்த பெண்மணிக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ரைட்ஸ் அவங்க வந்து அந்த சொத்துக்களை மீட் எடுக்கிறதுக்கு தாராளமாக அமிக்கபிள் செட்டில்மெண்ட் பண்ணலாம். அவங்க வந்து அவங்கக்கிட்ட பேசி இதில் சுமூகமாக முடிவெடுக்கலாம். இல்லை அவங்க தரமாட்டேன்னு மறுக்காருன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரைட்ஸுக்காக நீங்கள் கோர்ட்டில் போராடலாம். ஸோ இதுதான் இதற்கான டீட்டெயில்ஸ். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு எதனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வேளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.